ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம எதை பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் இன் சைக்கிள் டெம்பரேச்சர். ஓகே. ஸோ நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம லெக்சர் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெக்சர் 32ல நம்ம வந்து டிஃப்யூசிவ் கரண்ட் பத்தி ஆக்சுவலா பார்த்துருந்தோம். ஸோ நமக்கு தெரியணும் ஒரு டிஃப்யூசிவ் கரண்ட் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வரும். ஓகேயா? ஸோ அதுதான் இங்க ஆக்சுவலா குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு டிஃப்யூசிவ் ஷேப் எப்படின்னா, எனக்கு வந்து சிமெட்ரிக்கா இருக்காது என்னுடைய கர்வ். இப்போ இதுல பார்த்தோம்னா, நான் வந்து காஷியன் ஷேப் கர்வ் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இந்த கேஸ்ல பார்த்தோம்னா, நமக்கு வந்து சிமெட்ரிக்கா இருக்கும். சிமெட்ரிக்னா ஆக்சுவலா என்னது? எனக்கு வந்து இந்த மாரி எனக்கு ஒரு கரண்ட் வருது அப்படின்னா, எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். இங்க தெரியுதா? ரைட் ஹேண்ட் சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். அதுதான் வந்து சிமெட்ரிக் பீக். ஓகேயா? அது வந்து காஷியன் ஷேப். ஆனா, நான் வந்து ஒரு டிஃப்யூசிவ் கேஸ் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, எனக்கு வந்து அசிமெட்ரிக்கா வரும். இப்போ இதுல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நம்ம வந்து அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் வச்சு நான் பேஸ்லைன் நான் சப்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா, அப்ப எனக்கு கரண்ட் ஆக்சுவலா எப்படி வரும்? இந்த மாதிரி எனக்கு ஒரு அசிமெட்ரிக்கா வரும். புரியுதா? சோ இப்ப இந்த சென்டர்ல நான் அப்படி டைரக்டா ஹாஃப் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சைடு வந்து ஆக்சுவலா காஷியன் பீக்க ரிசம்பிள் பண்ணும். இன்னொரு பாதி வந்து நமக்கு ஆக்சுவலா என்னன்னா அசிமெட்ரிக்கா இருக்கும். ஓகே. சோ அதனாலதான் இந்த மாதிரி வரக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லுவோம்? டிஃப்யூசிவ் சைக்ளிக் வோல்டாமெட்ரி அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகே. வேறஸ் எனக்கு சிமெட்ரிக்கா வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து காஷியன் ஷேப் அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகே. பட் ஆனா இந்த மாதிரி காஷியன் ஷேப் எனக்கு வர்றது வந்து ரொம்ப வந்து ஒரு ரேர் ஃபினாமினன். ஓகே. ஸோ நம்ம 99% நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்யூசிவ் சைக்ளிக் வோல்டாமெட்ரியா வர சான்சஸ் இருக்கு. ஓகே. இன்னொன்னு எனக்கு சில டைம் வந்து எனக்கு சிக்மாய்டல் கரண்டாவும் எனக்கு வர சான்சஸ் உண்டு. ஓகே. சோ சிக்மாய்டல் கரண்ட் ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, இப்ப இதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? சிக்மாய்டல் கரண்ட்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு எஸ் ஷேப் கர்வ் மாதிரி இருக்கும். புரியுதா? சோ இந்த எஸ் ஷேப் கர்வ் மாதிரி எனக்கு வந்து கேத்தோடிக்லயும் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஆனோடிக்லயும் இதே மாதிரி எனக்கு ஒரு எஸ் ஷேப் போல தான் எனக்கு வரும். ஓகே. சோ இந்த மாதிரி எனக்கு ஒரு எஸ் ஷேப் போல வரும்போது ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் இந்த மாதிரிலாம் நம்மளால எடுக்க முடியாது. புரியுதா? சோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம டைரக்டாவே நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஜிக் மாடல் நான் லீனியர் ஃபங்க்ஷன் மாடலுக்கு நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும் இதை வந்து ஃபிட் பண்ணணும். ஓகே. சோ அப்படி ஃபிட் பண்ற மூலமா தான் நம்மளால வந்து இந்த கேத்தோடிக் பீக் கரண்ட் நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியும். புரியுதா? சோ நம்ம எப்போ வந்து டிஃப்யூசிவ் இல்ல வந்து ஒரு காஷியன் ஷேப் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நான் வந்து பீக் கரண்ட் ஆக்சுவலா மென்ஷன் பண்றேங்கிறது அர்த்தம். ஓகே. வேறஸ் நான் வந்து ஒரு வேவ் கரண்டா ஆக்சுவலா நான் மெஷர் பண்றேன் அப்படின்னா நான் வந்து இந்த லோவர் பேஸ் லைன்ல இருக்கக்கூடிய ஸ்டேபிள் லைன் புரியுதா? அதாவது லோவர் பேஸ் லைனும் அப்பர் இருக்கக்கூடிய பேஸ் லைனும் நான் ஆக்சுவலி எடுக்கிறேன். புரியுதா? சோ இந்த டிஃபரன்ஸ் தான் இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் A2 எடுத்துக்கிறேன். கீழே உள்ளது A1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா A2 மைனஸ் A1 தான் என்னுடைய வேவ் கரண்ட். புரியுதா? அப்போ வேவ் கரண்ட் நான் சொல்றேன்னாலே அது என்ன மீனிங்னா அது வந்து ஒரு ஜிக் மாடல் ஷேப்ல இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் எங்க இருக்கும் அப்படின்னா டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரியுதா? வேறஸ் நான் வந்து என்னோட கர்வ் வந்து டிஃப்யூசிவ் ஷேப் அப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அப்ப எனக்கு ஆக்சுவலா என்ன இருக்கும் என்னோட கர்வ் வந்து அசிமெட்ரிக்கா இருக்கும். புரியுதா? அது சிமெட்ரிக்கா இருக்காது. ஓகே. சோ வேறஸ் நான் வந்து காஷியன் ஷேப் இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா சொல்ல வரேன் அப்படின்னா அப்ப எனக்கு ரெண்டு சைடுமே எனக்கு வந்து சிமெட்ரிக்கா இருக்கும். சரியா? இப்போ நம்ம நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து லெக்சர் 32ல வந்து நான் வந்து ஒரு டிஃப்யூசிவ் சைக்ளிக் வோல்டாமெட்ரியில இருந்து நம்ம எப்படி ஒரு டிஃப்யூசிவ் ஷேப் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி வந்து கரண்ட் ஆக்சுவலா மெஷர் பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் வச்சுட்டோம் நம்ம எப்படி பீக் கரண்ட் நம்ம எஸ்டிமேட் பண்ணலாங்கிறது நம்ம லெக்சர் 5 லெக்சர் 6ல நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். அதே மாதிரி லெக்சர் 34ல எனக்கு பேஸ் லைன் வந்து நான் மேனுவலா நான் வந்து ஒரு பேஸ் லைன் நான் அதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றேன் அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம இன்டர்போலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ அந்த இன்டர்போலேஷன் மெத்தட்ல வந்து நம்ம எய்தர் வந்து லைனா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்ல வந்து ஸ்ப்ளைனா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி வந்து பி ஸ்ப்ளைன்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? இந்த மூணு இதுல நம்ம ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு நம்ம அது மூலமா
நம்ம என்ன பண்ணுவோம், பேக்ரவுண்ட் சப்ராக்ட் பண்ணி நான் வந்து பீக் கரண்ட்டை வந்து நான் எஸ்டிமேட் பண்ண பார்ப்பேன். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஜிக் மாடல் கரண்ட். ஓகே, சோ இதுல வந்து நான் ஒரு சாம்பிளா நான் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த கர்வ்ல பார்த்தோம்னா எனக்கு வந்து ஆனோடிக்கும் இருக்கு, கேத்தோடிக்கும் இருக்கு. புரியுதா? சோ இப்போ இந்த இதுல நான் எதை மட்டும் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, வெறும் ஆனோடிக் போர்ஷன் மட்டும் காமிச்சிருக்கேன். புரியுதா? வெறும் ஒரு ஆனோடிக் போர்ஷன் மட்டும் காமிச்சிட்டு, இந்த ஆனோடிக் போர்ஷன்ல நான் எப்படி வந்து கரண்ட்டை நான் ஆக்சுவலி எஸ்டிமேட் பண்ணலாம். ஓகே, A1ங்கிறது எப்படி எஸ்டிமேட் பண்ணலாம், A2ங்கிறது எப்படி எஸ்டிமேட் பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு பிராக்டிகலி நமக்கு வந்து சைக்ளிக் ஆல்டோமெட்ரி நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜிக் மாடல் ஷேப் வந்துச்சு அப்படின்னா, என்னோட எண்ட் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்காது. ஓகே, சோ இப்போ நீங்க இந்த போர்ஷன் பர்டிகுலரா நீங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. புரியுதா? இது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போற மாதிரி தான் எனக்கு இருக்கு. புரியுதா? அதே மாதிரி நீங்க வந்து இந்த லோயர் இருக்கக்கூடிய பேஸ் லைன் பாருங்க, இதுவும் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. புரியுதா? பட் ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கர்வ் இதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு ஜிக் மாடல் கரண்ட்னு சொல்லி நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்தானாலே வந்து நம்ம வந்து ஒரு அப்பர் மோஸ்ட் ஏதோ ஒரு கரண்ட் எடுக்கிறோம்னா இட் ஷுட் பி சம்வாட் இட் ஷுட் பி ஸ்டேபிள். புரியுதா? சோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம், வந்து ஒரு என்னென்ன நான் லீனியர் மாடல் ஜிக் மாடல் கர்வ் கீழே எனக்கு வருது, அது வந்து என்னுடைய ஜிக் மாடல் வேவ் கரண்ட்டை மிமிக் பண்ற மாதிரி ஒரு நேச்சர்ல இருக்கும். புரியுதா? சோ அப்படி பார்த்தோம்னா எனக்கு மொத்தம் ஒரு 2 ஃபங்க்ஷனால என்னால யூஸ் பண்ண முடியும். சோ அதுல ஒன்னு வந்து போல்ட்ஸ்மேன் ஃபங்க்ஷன், இன்னொன்னு வந்து டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ். புரியுதா? சோ இப்போ இந்த போல்ட்ஸ்மேன் ஃபங்க்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் அதோட ஈக்குவேஷன். புரியுதா? சோ இந்த ஈக்குவேஷன்ல A1ங்கிறது ஆக்சுவலி என்னது, பேஸ் லைன். ஓகே, A2ங்கிறது அப்பர் பேஸ் லைன். புரியுதா? அப்போ இந்த A2 மைனஸ் A1 அப்ப நான் சைக்ளிக் வோல்டாமெட்ரியில உள்ள இந்த ரிங் மாடல் போர்ஷனை நான் இந்த போல்ட்ஸ்மேன் ஃபங்க்ஷன் வச்சு நான் ஃபிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு A1 வேல்யூ தெரியும், A2 வேல்யூ தெரியும். ஓகே, சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் வந்து உங்களுக்கு போன இந்த சைக்ளிக் வோல்டாமெட்ரியோட ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் காமிச்சிருக்கேன் தெரியுமா, இதுக்கு வந்து நான் போல்ட்ஸ்மேன் ஃபங்க்ஷன் வச்சு நான் ஃபிட் பண்ணும்போது எனக்கு A1 வேல்யூ A2 வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதா? சோ இப்போ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து A2. ஓகே, சோ A2 மைனஸ் ஆக்சுவலா என்னது A1. புரியுதா? சோ இதை நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் எவ்வளவு வருது, 10.669 மைக்ரோ ஆம்பியர். புரியுதா? அப்போ இதுதான் ஆக்சுவல் என்னது, என்னுடைய வேவ் கரண்ட். ஓகே, அப்போ வேவ் கரண்ட்னா நம்ம ஐடபிள்யூன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும், அது பதிலாக ஐ பீக்னு சொல்லி பண்ணக்கூடாது. ஓகே, சி ஐ பீக்னு ஆக்சுவலா என்ன மீனிங் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு காஷியனோ இல்லாட்டி எனக்கு வந்து ஒரு அசிமெட்ரிக் கர்வ் மாதிரியோ எனக்கு ஏதோ ஒரு பீக் போல வருது. அதுல நான் பேஸ் லைன்ல இருந்து எனக்கு மேக்சிமம் பீக், அதாவது மேக்சிமம் இதுல எனக்கு எவ்வளவு கரண்ட் எனக்கு டிஃபரன்ஸ் வருது, அதுதான் பீக் கரண்ட். புரியுதா? ஆனா இதுல அப்படி கிடையாது. இதுல பார்த்தோம்னா நம்ம சொல்ல வர்றது வேவ் கரண்ட். ஓகே, சோ வேவ் கரண்ட்னா எனக்கு ஒரு ஜிக் மாடல் ஷேப் இருக்கு. சோ அந்த ஜிக் மாடல் ஷேப்ல நான் ஆக்சுவலா என்ன பண்றேன், இந்த அப்பர் போர்ஷனுக்கும் லோவர் போர்ஷனுக்கும் உள்ள நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். புரியுதா? அந்த டிஃபரன்ஸ்ல வரக்கூடிய கரண்ட் தான் நம்ம ஐடபிள்யூங்கிறத நம்ம ரெப்ரசென்ட். புரியுதா? சோ நான் இந்த ஈக்குவேஷனுக்கு நான் ஃபிட் பண்ணும்போது நம்ம இத எப்படி ஆக்சுவலா ரெப்ரசென்ட் பண்ணலாம், நம்மளுடைய ஜிக் மாடல் கரண்ட் வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். புரியுதா? சோ இதுல இந்த A1 A2 X0 dx இந்த வேல்யூ எல்லாமே இங்க நம்ம ஃபிட் பண்ண சமயம் நமக்கு வந்துரும். அந்த வேல்யூ தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கிடைக்குது. புரியுதா? இதுல எக்ஸ்ங்கிறது என்னன்னா பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் தான் நான் ஈன்னு கொடுத்திருக்கேன். ஏன் நான் ஈன்னு கொடுத்திருக்கேன், ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ்ங்கிறது நமக்கு பொட்டன்ஷியல். புரியுதா? ஒய் ஆக்சஸ்ங்கிறது நமக்கு கரண்ட். புரியுதா? சோ அதனாலதான் ஒய் ஆக்சஸ்ங்கிறத நான் இப்போ கரண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். புரியுதா? சோ இதுல நம்ம ஃபிட் பண்ணும்போது எப்படி என்ன இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் போல்ட்ஸ்மேன் ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்றேன். இந்த போல்ட்ஸ்மேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து எனக்கு இந்த ஜிக் மாடல் கரண்ட்டுக்கு மேல எனக்கு எக்ஸாக்ட் எப்படி ஃபிட் ஆயிருக்கு, ஏன்னா எப்படி வந்து எனக்கு 100% என்னால அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் இந்த வேல்யூ நான் எடுத்தது கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3 வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஒன்னு வந்து அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர், இன்னொன்னு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன், இன்னொன்னு ரெடியூஸ்ட் கை ஸ்கொயர். ஓகே, சோ ரெடியூஸ்ட் கை ஸ்கொயர் தியரிட்டிக்கலி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 0 இருக்கணும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷனோ அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயரோ தியரிட்டிக்கல் எவ்வளவு இருக்கணும்னா 1 இருக்கணும். ஓகே, சோ இதுக்கு கிட்ட வேல்யூ எனக்கு வந்துச்சு அப்படின்னா அப்ப எனக்கு என்ன மீனிங், நான் வந்து
என்னுடைய போல்ஸ்மேன் ஃபங்க்ஷன் எனக்கு ஃபிட் பண்ண மாடல் வந்து என்னுடைய டேட்டா பாயிண்ட்டுக்கு மேல எக்ஸாக்டா எனக்கு ஓவர்லாப் ஆயிருக்குங்கிறது அர்த்தம். புரியுதா? சோ அதனாலதான் இப்ப நமக்கு இங்க பார்த்த கூட நமக்கு வந்து 0.999 சொல்லி ஆன்சர் வந்து இருக்கு. ரெடியூஸ்டு கை ஸ்கொயர் ஆல்மோஸ்ட் 0 கிட்ட வந்துருக்கு. புரியுதா? அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், இந்த போல்ஸ்மேன் ஃபங்க்ஷன்ங்கிறது எனக்கு எக்ஸாக்டா என்னுடைய டேட்டா பாயிண்ட் மேல எனக்கு ஓவர்லாப் ஆயிருக்குங்கிறத நான் சொல்லிக்கலாம். புரியுதா? சோ இதே மாதிரிதான் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனும் இங்க எடுத்திருக்கோம். இது வந்து என்னன்னா டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ். ஓகே, சோ இந்த டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வுக்கும் இந்த போல்ஸ்மேன் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த கர்வ் உங்களுக்கு ஆக்சுவலா பார்த்தாலே தெரியும், இது வந்து லாகரிதமிக் ஃபேஷன்ல இருக்கு. புரியுதா? இதுல வந்து அப்படி கிடையாது. இதுல வந்து லாகரிதமிக் ஃபேஷன் இல்ல. அப்ப நீங்க இந்த ஸ்லோப் கொஞ்சம் பார்த்தாலே தெரியும். நமக்கு இந்த டோஸ் ரெஸ்பான்ஸ்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்லாண்டிங்கா இருக்கும். புரியுதா? வேறஸ் நீங்க இந்த போல்ஸ்மேன் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம்னா நமக்கு அவ்வளவு வந்து ஸ்லாண்டிங் மாதிரி தெரியாது. புரியுதா? சோ மத்தபடி நீங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் இங்கேயும் ஆக்சுவலா என்னது நம்ம A2 மைனஸ் A1ங்கிற ஒரு ஃபார்மேட் தான் நம்ம எடுப்போம். புரியுதா? சோ நான் வந்து இங்க என்ன டேட்டா பாயிண்ட் இங்க காமிச்சிருக்கேனோ இந்த டேட்டா பாயிண்ட நான் வந்து டோஸ் ரெஸ்பான்ஸ் மாடலோட நான் ஃபிட் பண்ணும்போது கிடைச்ச டேட்டா தான் இது. புரியுதா? சோ இதுல கிடைச்ச டேட்டா தான் ஆக்சுவலி இங்க என்ன கொடுத்திருக்கேன், A2 A1ங்கிறத கொடுத்திருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணணும், A2 மைனஸ் A1. புரியுதா? சோ அதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன். இது வந்து A2, இது மைனஸ் என்னது A1. சோ A1 வந்து நெகட்டிவ் குவான்டிட்டியில இருக்கு. சோ அதனால நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், மைனஸ் ஆஃப் மைனஸ் எடுத்திருக்கேன். சோ எனக்கு ஆன்சர் என்ன வருதோ இதுதான் ஆக்சுவல் என்னது வேவ் கரண்ட். புரியுதா? சோ இது எப்பவே பீக் கரண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணக்கூடாது. புரியுதா? இது எப்பவே வேவ் கரண்ட். சோ இத வந்து எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். சோ அதுதான் நமக்கு ஃபிட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் ஆக்சுவலா கிடைச்சிருக்கோ இந்த எல்லா ஆன்சருமே நம்ம ஆக்சுவலா இந்த மாடல்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கரண்ட்டுக்கும் இந்த பொட்டன்ஷியலுக்கும் நம்ம ஆக்சுவலா ரிலேட் பண்ணிடலாம். புரியுதா? சோ இட் இஸ் a நான்-லீனியர் மாடல். ஓகே, சோ இது எப்படி கரெக்ட்ங்கிறத நம்ம சொல்லலாம். சோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னது இந்த ஆர் ஸ்கொயர் அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் 1 கிட்ட இருக்கணும், ரெடியூஸ்டு கை ஸ்கொயர் 0 கிட்ட இருக்கும். புரியுதா? சோ இதுல பார்த்தோம்னாலும் நமக்கு ரெடியூஸ்டு கை ஸ்கொயர் 0 கிட்ட இருக்கு. இதுல அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயரும் 0.999 கிட்ட எனக்கு வருது. புரியுதா? சோ இதுல நீங்க இந்த போல்ஸ்மேன் ஃபங்க்ஷனும் இந்த டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ் மாடல்ல நீங்க பார்த்தோம்னா நமக்கு ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் தருது. ஓகே, சோ இப்போ இத வந்து நம்ம எப்படி ஆரிஜின்ல நம்ம ஃபிட் பண்ணி பண்ணலாங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே, சோ இங்க நான் வந்து இப்ப என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு இது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நான் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ். ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு ஆக்சுவலா என்ன இருக்குன்னா கரண்ட். ஓகே, சோ கரண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது மைக்ரோ ஆம்பியர். ஓகே, சோ அதுதான் வந்து நான் இந்த கிராஃப்ல வந்து இப்ப நான் பிளாட் பண்ணி காமிச்சிருக்கேன். புரியுதா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன்ல நம்ம வந்து இந்த போல்ஸ்மேன் ஃபங்க்ஷனை எப்படி வந்து நம்ம ஃபிட் பண்ணலாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நீங்க என்ன பண்ண போகணும் அப்படின்னா அனாலிசிஸ்ல போய் ஃபிட்டிங்ல போய் நான்-லீனியர் கர்வ் ஃபிட்ல போய் ஓப்பன் டயலாக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, சோ கிளிக் பண்ண பிறகு இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இப்ப இந்த ஆரிஜின் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க வந்து ஜிக் மாடல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க போல்ஸ்மேனை நீங்க ஆக்சுவலா செலக்ட் பண்ணணும். ஓகே, சோ போல்ஸ்மேன் நீங்க ஆக்சுவலா செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்கே பாத்துக்கலாம். இப்ப நீங்க இங்கே பாத்தீங்கன்னா சாம்பிள் கர்வ் இங்க பார்த்தா தெரியுதா? நான் சொன்ன மாதிரி ஜிக் மாடல் ஷேப்ல இருக்கு. இதுதான் நான் வந்து இதுல கொடுத்த ஃபார்முலா. புரியுதா? சோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும், நம்ம வந்து A2 மைனஸ் A1ங்கிறத இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கணும். புரியுதா? சோ அதுக்கு நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இனிஷியலைஸ் பாராமீட்டர், அது பிறகு சிம்ப்ளெக்ஸ், அதுக்கு பிறகு வந்து கால்குலேட்டட் கை ஸ்கொயர், அது பிறகு ஒன் இட்ரேஷன், அது பிறகு டில் அன்டில் கன்வர்ஜ். இது எல்லாம் கொடுத்துட்டு நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க இந்த டேப்லெட் காலம் நீங்க ஆக்சுவலா பாருங்க. பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுதா? இந்த வேல்யூ தான் நான் இங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா நான் கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ அப்போ இதுல இருந்து நமக்கு ஆக்சுவல் என்னது? இதுதான் A2. ஓகே, இதுதான் A1. ஓகே, சோ இந்த A1 தான் நீங்க இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுதா? நமக்கு வந்து ஆக்சுவலா கிடைச்சது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, சோ இதுல நீங்க நல்லா பாருங்க. இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய இங்க ஃபிட் ஆனது இந்த லைனை நீங்க ஆக்சுவலா பாருங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். புரியுதா? சோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு ஆக்சுவலா என்னது? நமக்கு வந்து ஒரு A1ங்கிற ஒரு வேல்யூ வந்து கொடுக்குது. புரியுதா?
ஸோ அதுதான் நேச்சுரலா நான் சொல்றேன், நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய மாடல் வந்து நமக்கு மேலேயும் கீழேயும் வந்து ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கும். புரியுதா? ஸோ இது A1 அதே மாதிரி நமக்கு இங்க மேல் ஆப்ல இங்க இருக்கு தெரியுமா? இந்த இடத்துலயும் நமக்கு ஆக்சுவல் என்னது? நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேயா? சோ இது வந்து A2. புரியுதா? சோ அதான் A2 மைனஸ் A1ங்கிறதா நமக்கு இப்ப என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? நம்ம வந்து இந்த இதுல நான் சொல்லியிருப்பேன் நமக்கு வந்த வேல்யூ வந்து 10.669. புரியுதா? சோ இப்போ நான் வந்து இன்னொரு மாடல் பத்தியும் ஆக்சுவலா நான் சொல்ல போறேன். அது வந்து எதுனா நம்ம டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ் வித் வேரியபிள் ஹில் மாடல். புரியுதா? சோ இத வச்சு எப்படி வந்து நம்ம கரண்ட்டை எஸ்டிமேட் பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே. சோ இதுக்கு நான் வந்து டைரக்டாவே இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து சேஞ்ச் பேராமீட்டர்ஸ்னு போறேன். ஓகே. சோ சேஞ்ச் பேராமீட்டர்ஸ்னு போயிட்டு சோ இந்த போல்ஸ்மேன் பதிலாக இப்ப நான் ஆக்சுவலி நான் எது எடுக்கிறேன் டோஸ் ரெஸ்பான்ஸ். புரியுதா? சோ இந்த டோஸ் ரெஸ்பான்ஸ்ல நான் வந்து இனிஷியலைஸ் பேராமீட்டர் அதே மாதிரி சிம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி கால்குலேட்டட் கை ஸ்கொயர் அதே மாதிரி ஒன் இட்ரேஷன் ஓகே. சோ இது நீங்க ஓகே கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க இங்க மேலே நீங்க ஆக்சுவலி போய் பார்த்துக்கலாம் பேராமீட்டர்ஸ். புரியுதா? சோ இதுதான் பேராமீட்டர்ஸ். சோ இந்த பேராமீட்டர்ஸ் கூட எரர் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. புரியுதா? சோ இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலா கிடைச்ச பேராமீட்டர்ஸ் வேல்யூ. இதோட நீங்க சாம்பிள் கர்வ் நீங்க கீழே பாத்துக்கலாம். அதான் நான் சொன்னேன் A1 பேஸ் லைன் A2ங்கிறது அப்பர் பேஸ் லைன். அது மாதிரி இதோட கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. ஓகே. சோ இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஓகே. சோ இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ண பிறகு நம்ம ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா ஓகே. சோ இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ எனக்கு டோஸ் ரெஸ்பான்ஸோட இந்த ஈக்குவேஷன்லாம் எனக்கு வந்துருச்சு. புரியுதா? சோ இதுதான் நான் இங்க ஸ்கிரீன்ஷாட்டா கொடுத்துருக்கேன். சோ அஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆக்சுவலா என்னது A2 மைனஸ் A1. புரியுதா? இந்த A2 மைனஸ் A1ங்கிற வேல்யூ நான் சொல்ல எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆக்சுவலா தெரிஞ்சிடும் என்னுடைய வந்து வேவ் கரண்ட்டை வந்து நான் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஓகே.